அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் துல்ஹஜ் பிறை 9 அரஃபா நாள். இந்த அரஃபா நாள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால், நபியான சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். அப்படி என்றால் ஹஜ்ஜில் அது மிக மிக முக்கியமான வணக்கம். அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால், அதற்கு சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு கூடாமல் போய்விடும். திரும்ப அடுத்த ஆண்டு தான் அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அல்லாஹ் அவருக்கு அதற்குண்டான சூழலை கொடுத்தால். அரஃபா என்பது முக்கியமான ஒரு வணக்கம். இந்த அரஃபா நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கின்றான். நபியான சொல்றாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீ அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா நாளில் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பது போல் அதிகமான மக்களுக்கு வேறு எந்த நாளிலும் விடுதலை அளிப்பதில்லை. பல நாட்கள் அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான். நம்முடைய விதியை நரகம் என்று தீர்மானித்த அந்த விதியை அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியதாக நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் மாற்றுகிறான் என்று சொன்னால் அது எந்த நாள்? அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளில் தான் அதிகமாக நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். அந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் கூடியிருக்கும் பொழுது அல்லாஹ் மிக நெருங்கி வருகின்றான் அடியார்களுக்கு. சும்ம யுபாஹி பிஹுமுல் மலாயிகா, அந்த அரஃபாவில் கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி மலக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான். ஃபயகூல், அல்லாஹ் கூறுகின்றான், மா அராத ஹாவுலாயி, இந்த மக்கள் எல்லாம் என்ன நாடுகின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா எதற்காக ஹாஜிகள் கூடியிருக்கிறாங்க? நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? அவனுக்கு எல்லாம் தெரியும். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை சாட்சியாக்குவதாக கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் என்ன நாடுகிறார்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதே போன்று இந்த அல்லாஹ் கூறின அரஃபா நாளில் உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஜாவூனி ஷஈஸன் குபரன், தலை புழுதி படிந்து பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்களாக என்னை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா நாளில் அரஃபாவிலே கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பார்க்கிறோம், அரஃபா நாள் மட்டுமல்ல, அஃதலுல் ஐயாமி இன்தல்லாஹ், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த நாட்களில் உள்ளதுதான் யௌமுன் நஹர், துல்ஹஜ் 10ஆம் நாள், அறுத்து பலியிடக்கூடிய துவங்கக்கூடிய நாள் துல்ஹஜ் 10ஆம் நாளும், வ யௌமுல் கர், துல்ஹஜ் 11ஆம் நாளும் அல்லாஹ்விற்கு மிக அல்லாஹ்வுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்று நபிகள் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களுமே மிக சிறந்த நாட்கள். அதே போன்று துல்ஹஜ் 1 to 10 வரை உள்ள நாட்கள் மிகச் சிறந்த நாட்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை நமக்கு நாட்களில் தருகிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாமினல் ஐயாமி அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். இந்த 10 நாட்கள், துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட வேறு நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இல்லை. அப்படி என்றால் எல்லா நாட்களிலும் நல்லறங்கள் செய்து அல்லாஹ் விரும்புகிறான். மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் விரும்புவதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தாலும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறத்துக்கு ஈடாகாதா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நல்லறத்திற்கு ஈடாகாது. இல்லா ரஜுலன், ஒரே ஒரு மனிதன் அவன் ஜிஹாதுக்கு செல்கிறான். மற்ற காலங்களில் ஹரஜ பி மாலிஹி வ நஃப்ஸிஹி, தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் ஜிஹாதுக்காக கொண்டு சென்று ஃபலம் யர்ஜி பிதாலிக பி ஷைஇம் மின்ஹுமா, அந்த இரண்டில் எந்த ஒன்றையும் இல்லாமல் திரும்புகிறான். அப்படி என்றால் உயிரையும் கொடுத்து விட்டான், செல்வத்தையும் இழந்து விட்டான். இந்த மாதிரி உயிரையும் செல்வத்தையும் இழந்து அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறானே, இந்த தியாகம் மட்டும்தான் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட அல்லாஹ்க்கு மிக விருப்பமானதா இருக்கும். வேற எந்த நல்லறமும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறத்தை விட அல்லாஹ்க்கு மிக விருப்பமானதாக இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அருமையான நாட்கள் நமக்கு தந்திருக்கின்றான். நாம் குறிப்பிட்ட வணக்கங்களை வரையறுக்காமல் அவரவர் எந்தெந்த நல்லறங்களை செய்ய முடியுமோ, நோன்பு நோற்றல், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தர்மம் செய்தல், சுன்னத்தான தொழுகைகளை தொழுதல், 5 கால தொழுகை கண்டிப்பா தொழுதாகணுமே, தஹஜ்ஜத் தொழுகைகளை மேற்கொள்ளுதல், அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்தல், மார்க்கம் வழிகாட்டி எல்லா நல்லறங்களையும் நமக்கு எது முடியுமோ செய்யலாம். குறிப்பிட்ட ஒன்று வரையறுக்க கூடாது. 9 நாள் 10 நாள் என்ன செய்யணும், 9 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று யாருக்கும் உத்தரவு போடக்கூடாது. ஒரு ஆள் அவரால் விரும்பி நான் நோன்பு வைக்கிறது செஞ்சா தப்பு கிடையாது. குர்ஆன் ஓதலாம், தர்மம் செய்யலாம். அப்ப நாம் எந்த ஒன்றையும் வரையறுக்காமல் எல்லா நல்லறங்களையும் இந்த 10 நாட்களில் செய்யும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று இந்த துல்ஹஜ் பிறை 9 அரஃபா நாள்
அரஃபா நாள் என்பது சௌமு யௌமி அரஃபா, நபியான சொன்னார்கள். அரஃபா நாளில் நோக்கக்கூடிய நோன்பு என்பது ஐயுகஃபிர சனத்தல் மாலியா, அது கடந்த வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாகும், வரக்கூடிய ஒரு வருடத்து சிறுபாவங்களுக்கு பரிகாரமாகும். அவ்வளவு பெரிய நன்மைகள் உள்ளடக்கியது இந்த அரஃபா நோன்பு என்பது. அரஃபா நோன்பு என்பது துளுவச்சி பிறை 9. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம பார்த்த பிறை அடிப்படையில் அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள். சிலருக்கு சந்தேகம் இருக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமான்னு. நாம விரும்பி வைக்கக்கூடிய நோன்பு தான் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன எந்த நோன்பா இருந்தாலும் சரி, அது கடமையான நோன்பா இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதை வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். அதில் எந்த பிழையும் என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபா நோன்பை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் நோக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.